ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கடைமடை கடைக்குடி பகுதியில் நாம் கேட்டதும் பார்த்ததும் கூட பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் அக்ரி இன்சூரன்ஸ் நமக்கு தேவை அதுதானே. நம்மளாம் விவசாய குடிமகன் இல்லையா? ஸோ அதனால் இந்த அக்ரி இன்சூரன்ஸு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப விவசாயிகள் இந்த அக்ரி இன்சூரன்ஸை வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒன்று மழை பெஞ்சு அழிஞ்சு போகணும், அப்படி இல்லைன்னா வெயில் அடித்து வறட்சியில் கொடுக்குறாங்க. ரெண்டு விதமாக கொடுக்குறாங்க. சரி, ரைட்டு, ஓகே. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, மழை வந்து போன வாட்டி பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெஞ்சிச்சு. அதில் இந்த மாவட்டம் உச்சக்கட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இதில் இண்டிவிஜுவல் விவசாயிகள் கடைமடை பகுதியில் பொதுவாக தண்ணி வடிய முடியாமல் இருக்கிற ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுது. அந்த விவசாயிகள்லாம் யார் மொத்தமாக பாதித்தா தான் கொடுப்போம், தனிப்பட்ட ஒரு மனுஷன் பாதித்தா நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறது. எதுக்கு தனிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து அப்புறம் இன்சூரன்ஸ் கட்டணும்ங்கிற ஒரு கேள்வி வருது. தனிப்பட்ட ஒரு மனுஷன் தான் வயல் பாதிக்கப்பட்டுட்டுனா அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. மொத்தமாக தமிழ்நாட்டில் இப்போ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் மொத்தமும் பாதிக்கப்படணும், கரூர்னா கரூர் மொத்தமாக பாதிக்கப்படணும், சென்னைனா சென்னை மொத்தமாக, இப்படி மொத்தமாக ஒரு டோட்டலாக பாதிக்கப்பட்டால் தான் அரசு நிவாரணம் வழங்கணும். அது எதுக்கு அந்த இன்சூரன்ஸ்? இப்போ ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்குது, இது ஜென்ரல் இன்சூரன்ஸு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு தனி மனிதன் அவனுடைய குடும்ப தேவைக்காக எதிர்காலத்தில் அவருடைய பங்களிப்பு இல்லாத காலத்தில் அந்த குடும்பம் வந்து எந்த விதத்துலையும் வறுமையில் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுறாரு. கடவுள் சித்தமாக அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அப்போ அந்த குடும்பம் அவருடைய அவர் போட்டு போன அந்த பாதுகாப்பு நிதியை வச்சு சர்வே பண்ணுறாங்க. அந்த வகையில் விவசாயிகளுக்கும் தனிப்பட்ட ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டுறாரு அப்படின்னாக்கா அதை கணக்கெடுத்துக்கிட்டு அவருக்கு நிவாரணம் வழங்கணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். என்னென்னா, ஒரு மழை வெள்ளம் வருது, அந்த மழை வெள்ளத்தில் அந்த மாவட்டம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டாலோ இல்லை அதை ஒட்டி உள்ள 2-3 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டால் தான் அரசு நிவாரணம் வழங்கும் அப்படிங்கிறத ஏற்கிற மாதிரி இல்லை. தனிப்பட்ட ஒரு விவசாயி பாதிக்கப்படுறான் அப்படின்னா அவன் வயலுக்கு அவன் வச்சுருக்க 1 ஏக்கரோ 2 ஏக்கருக்காக தான் அவன் வந்து இன்சூரன்ஸ் கட்டுறான். ஸோ அந்த 2 ஏக்கரில் என்ன ஈல்டு வரணும் அப்படின்னு அரசு ஒரு நிர்ணயம் பண்ணுது. அந்த ஈல்டு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவனுக்கு ஏன் நிவாரணம் வழங்கக்கூடாது அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்குது. இந்தமாரி எந்த அரசும் எந்த இன்சூரன்ஸ் நிறுவனமும் பண்ணுறதில்ல. பார்த்தீங்கன்னா அவன் என்ன அந்த அரசு நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் கட்டுற பிரீமியமை வச்சுக்கிறாங்க, அதில் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டுச்சுன்னா கணக்கெடுக்கப்பட்டு அதில் அந்த வருஷம் என்ன ஈல்டு வந்திருக்கு, அந்த ஈல்டின் அடிப்படையில் எந்த பக்கம் ஈல்டு குறைஞ்சிருக்கு. அது ஒரு தப்பான முன்னோட்டமாக இருக்குது. என்னென்னா, மழை பெஞ்சு அழிஞ்ச பிறகு விவசாயி அப்படியே விட்டுறது கிடையாது. அவன் என்ன பண்ணுறான்னா, இருக்கிற கடனை உடனே வாங்கி இன்றைக்கி ஃபர்டிலைசர் வாங்கி கொட்டி வந்து ரெடி பண்ணிடுறான். உயிர் பயிருங்கிறது என்னென்னா, நெல் பயிரோட பற்றி பல பேருக்கு தெரியல, அந்த மேலே இருக்கிறவங்களுக்குலாம் அது புரியல.